எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போ இந்த ப்ரொமோஷன்ஸ் ஃப்ரீ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் என்கிட்ட கேட்குற மெயின் கொஸ்டின் என்ன, நான் ஏன் இவ்வளோ டிலே பண்ணியிருக்கேன் தமிழில் வர்றதுக்கு. அதுவே எனக்கு ரொம்ப என்கரேஜிங், அதுவே எனக்கு ரொம்ப மேக்ஸ் மீ எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. இல்லைனா என் மனசில் நான் ஓகே இங்கே பண்ணலைன்னா என்னை மறந்துடுவீங்கன்னு அப்படி எனக்கு ஒரு தோணல். பட் நான் எப்போ திரும்பி வரும்போதும் அதே தான் கேட்குறீங்க, எவ்வளோ கேப் வந்திருக்குன்னு. இந்த படத்தில் ஆக்சுவலி எங்கள் கண்ட்ரோல் மீதி there's been lots of delays. பாவம் தேசிங் ஆக்சுவலி இந்த ஸ்கிரிப்ட் என்கிட்ட வந்து சொல்லும்போது கூட எனக்கு பண்ண முடிஞ்சதே ஒரு ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நினைக்கிறேன். அதை நான் இங்கே சொல்லி தான் ஆகணும். அவர் என்னை பற்றி ரொம்ப ப்ரேஸ்லாம் சொல்லிட்டாரு. ஆனால் ஐ ஹவ் ஆல்சோ டன் சம் ஹார்ம் இன் திஸ் ஃபில்ம். அவரோட இந்த 5 இயர்ஸ் உழைப்பில் ஒரு 2 இயர்ஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் மீ. ஆனால் இந்த ஸ்கிரிப்ட் கேட்ட உடனே அவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருந்தது. எனக்கு ஆக்சுவலி இம்மீடியட்டாக பண்ணோன்னு இருந்துச்சு. இன்ஃபேக்ட் எனக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருந்தது. ஆனால் நான் ஐ திங்க் எப்போவுமே எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணி ஒரு படம் பண்ணணும்னு நினச்சது இந்த படம் தான். இந்த செட்டுக்கு வரும்போது ஆக்சுவலி எனக்கு இங்கே ஆக்சுவலி தேசிங் மட்டும் தான் எனக்கு தெரியும். எனக்கு மற்ற டீம் இதுக்கு முன்னாடி நான் மீட் பண்ணதே இல்லை. ஸோ அந்த ஒரு ஆக்சுவலி இவங்க நம்ப மாட்டாங்க. ஆனால் நான் ரொம்ப டென்ஷனாக தான் வருவேன். ஐயோ எனக்கு இங்கே யாருமே தெரியாது, எப்படி இருக்கும், நான் இவங்க எல்லாம் லைக் ஹோப் யூனோ வி கெட் அலாங், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடும் ஹோட்டல். அப்போ முதல் சீனை நான் பார்த்தேன்னா இது ரொம்ப யங்கான டீம், எல்லாருமே மச்சி அண்ணா தம்பி தான் கூப்பிடுவாங்க. அதில் கிடைச்ச ஒரு தம்பி இது இவர் ரக்ஷன். ஃபர்ஸ்ட்லேயே அவர் ரொம்ப டென்ஷனாக இருந்தார். அப்போ எனக்கு அவர் பார்க்கும்போது என்னையே ஞாபகம் வந்துட்டு என் ஃபர்ஸ்ட் ஃபில்ம்னா நாங்கள் செகண்ட் ஷோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என் கூட நினச்ச எல்லாருமே நான் உங்ககிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுவோம் அப்படி தான் அவங்க எல்லாம் என்கிட்ட பிஹேவ் பண்ணாங்க. எனக்கு ஒரு கேங் ஆஃப் 5 பாய்ஸ், அவங்க என்னோட கான்ஃபிடென்ட், நான் தான் ஃபுல் டைம் பாய். ஐயோ நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு டைலாக் ஒன்றும் வராது, அந்த கான்ஃபிடன்ஸ் அவங்க எனக்கு அன்னைக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு கரெக்டாக ரக்ஷனை பார்த்து எனக்கு புரிஞ்சுது கொஞ்சம் டென்ஷனாக இருக்காரு. ஸோ ஐ நியூ எக்ஸாக்ட்லி எப்படி ஹவு டு ஹேண்டிலும். ஐ திங்க் அதுலேயே நாங்கள் இம்மீடியட்டாக ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். ரக்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அண்ணா அண்ணான்னு தான் கூப்பிடுவாரு. அந்த விதத்தில் அவர் எல்லாரும் கூட ஐ திங்க் யங்கராக ஃபீல் பண்ண நினைக்கிறேன். இப்போ நான் கூட ஓகே இவன் செல்லம் தான் வேணுமோ, அவனுக்கு ஃபுல் ஹிஸ்ட்ரி அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சது. ஸோ நீ எல்லாரும் அண்ணா கூப்பிட புரிஞ்சு வச்சுங்க. அதுக்கப்புறம் நிரஞ்சனி இஸ் அ காஸ்டியூம் ஸ்டைலிஸ்ட். ஸோ ஐ திங்க் நான் முதல்ல வி மெட் ஃபார் த ஸ்டைலிங் ஆஃப் த ஃபில்ம். அப்போ பார்த்தப்போ ஐ தாட் ஓகே நைஸ் ஷி கேன் யூனோ இந்த கேரக்டரில் கரெக்டாக சூட் ஆகுன்னு நினச்சேன். நிரஞ்சனி கூட கொஞ்சம் நர்வஸ். அப்போ இதுவும் எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான், நான் அதே பாதலோடு தான் நான் வந்திருக்கேன். ஸோ அந்த விதத்தில் ஐ திங்க் இட் இஸ் வெரி ஈஸி ஃபார் மீ டு கனெக்ட் வித் தெம். அதில் நாங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். ரித்துவோட ஐ திங்க் பெலி சூப்பரும் நாங்கள் எல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் வந்தப்போ வி ஆர் ஆல் எக்ஸைட்டட். சரியா சூப்பர், ரொம்ப ஃப்ரெஷ்ஷான பேரிங்காக இருக்கும். ஐ ஹவ் நோ ஒர்க் வித் ஹர். ஸோ அவங்க கூட ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபில்ம், ரொம்ப ஈஸி டு ஒர்க் வித், வெரி ப்ரொஃபஷனல். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு தமிழ் பொண்ணை தான் உங்களுக்கு தெரியும். அவங்க ஃபேஸாக இருந்தாலும் லுக்ஸாக இருந்தாலும் ஸ்டைலிங், அவங்க எப்படி பேசுகிறாங்க, அவங்களோட தமிழ் ஜஸ்ட் கமாண்ட் ஓவர் த லாங்குவேஜ். அவங்களுக்கு தெலுங்கு சூப்பராக ரொம்ப ஃப்ளூவெண்ட்டாக வரும். இவன் தோஷ் இஸ் நார்த் இந்தியன் கேர்ள், பட் அதே மாதிரி தான் அவங்களுக்கு தமிழ் ரொம்ப ஈஸியாக வந்துச்சு. ஸோ எங்களுக்கு ஒரு விதமான டிலேஸோ நோ டென்ஷன் டூரிங் ஷூட். ஏன்னா அவங்க டயலாக்காக ஒரு வாட்டி கூட ரீடைப் போடுறதில்லை. தென் கௌதம் சார் ஆக்சுவலி அவர் சொன்ன மாதிரி we didn't know அந்த ரோல் இப்போ யார் பண்ண போகிறாங்கன்னு. இந்த படத்துக்கு ஒரு ஆங்கர் இல்லைன்னா ஒரு பேக் போன் கொடுத்துருக்காங்கன்னா அது கௌதம் சார் தான். அவர் இல்லைன்னா நிஜமாக ஏதோ ஐ திங்க் 4 யங்ஸ்டர்ஸ் என்னவோ பண்ணி கூட மாதிரி தான் தோணும். பிகாஸ் வி ஜஸ்ட் லைக் ரன்னிங் அரவுண்ட். ஏதோ நீங்கள் ட்ரெயிலெலாம் பார்க்கும்போது கூட நாங்கள் எல்லாம் ஃபுல் டைம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலி. ஆனால் படத்துக்கு ஆக்சுவலாக சீரியஸாக ஏதோ ஒரு கதை இருக்குது, அதில் ஒரு ஆங்கர் இருக்குன்னா அவர் தான். லைக் ஹீ ஹோல்ட்ஸ் த ஃபில்ம் டவுன். நான் கூட டப் பண்ணும்போது எனக்கு வேறு யாரையும் ஸ்க்ரீனில் தெரியல ஆக்சுவலி. அவர் கூட இருக்கிற சீனில் நான் அவர் மட்டும்தான் பார்ப்பேன். ஸோ அவர் தான் எங்கள் படத்தோட சூப்பர் ஸ்டார் ஃபார் ஷுவர். அவர் வரும். இப்போ நம்ம ட்ரெய்லர் பார்க்கும்போது கூட மேக்ஸிமம் விசில்ஸ் அண்ட் அப்ளாஸ் அவருக்கு தான் இருந்தது. அது படத்தில் கூட அப்படி தான் இருக்கும். அண்ட் இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர். நிறைய ஷேட்ஸ் இருக்கு. ஐ எம் வெரி எக்ஸைட்டட் டு see him on screen. And even shoot timeல கூட it is so nice interacting with him. It's just நான் எல்லாம் ஐ திங்க் ரொம்ப I'm a big fan boy. ஸோ எனக்கும் ரக்ஷனுக்கும் சார் வரும்போதெல்லாம் இன்னைக்கு சார் வராரு அந்த மாதிரி. ஸோ நாங்கள் ஐ திங்க் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கேர்ஃபுல் வித் லைன்ஸ் அண்ட்
டயலாகெல்லாம் எனக்கு பார்க்கக்கூடாது, இன்னைக்கு கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணணும், அந்த மாதிரி ப்ரெஷர். லைக் ஐ ஃபீல் லைக் ஐ வாஸ் டூயிங் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஆர் சம்திங். So எப்பயாவது சார் we should do something special together. It's a lifelong dream of mine, and hopefully, you know, I will look my best in that film. It'll be my most most romantic film ah irukum. Adile thrills irukum, ellame irukum. This is my dream, so one day that will happen. Bhaskar, எனக்கு ஆக்சுவலி நான் இந்த படத்துக்கு அப்புறம் நிறைய படத்தில் கூட ஐ ரெக்கமெண்டட் பாஸ்கர் பிகாஸ் அந்த மாதிரி எனர்ஜி எப்போ பார்த்தீங்கன்னா நான் அப்சர்வ் பண்ணுவேன் ஆன் செட் கூட. அவர் தான் மோஸ்ட் அத்லெட்டிக் ஆன் செட். அவர் அத்லீட் மாதிரி ஓடி உழைப்பாரு. அண்ட் யூ கேன் see it. எங்களெல்லாம் ஐ மீன் சம்டைம்ஸ் எனக்கே தோணும் கொஞ்ச நேரம் போய் கேரவனில் போய் ரிலாக்ஸ் பண்ணலாம் வச்சு ரக்ஷன் வாடான்னு சொல்லும்போது அவ்வளோதான் அவர் ஷார்ட் வீடியோன்னு சொல்லுவார். இட்ஸ் ஸோ ஃபாஸ்ட் விச் இஸ் குட் பிகாஸ் நாங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் படம் ஷூட் பண்ணோம். பட் Bhaskar, you have great things ahead of you, great future ahead of you. It's been a real pleasure working with you, Bhaskar. Desing, I think ரொம்ப தெளிவான டைரக்டர். அவர் இப்போ ஸ்டேஜில் பேசும்போது கூட நான் கூட கொஞ்சம் நர்வஸாக தான் பேசுவேன். ஆனால் he seems to be just born for the stage. ரொம்ப ஈஸியாக பேசுவார். He is an easy performer, which I think is a sign of a good director. நீங்கள் ஜிவிஎம் சார் கூட பார்த்தீங்கன்னா கூட he is a tremendous actor. ஸோ அந்த மாதிரி ஐ திங்க் அப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறவங்களுக்கு தான் கரெக்டாக ஐ திங்க் தே கேன் மேக் ஆக்டர்ஸ் பெர்ஃபார்ம் அண்ட் டெல் கிரேட் ஸ்டோரிஸ். அண்ட் இந்த படம் இஸ் தேசிங்ஸ் ஐ திங்க் ஒரு லைஃப் லாங் ட்ரீம். ஐ திங்க் அவர் ஐ திங்க் இது இந்த ஸ்கிரிப்டை கிராக் பண்ணதுலேருந்து அவருக்கே தெரியும் திஸ் இஸ் அ கிராக்கர் ஆஃப் அ ஸ்கிரிப்ட். அதனால இந்த படம் யாருக்கிட்ட வேணாலும் அவர் போய் நரேட் பண்ணுறதுல ரொம்ப என்ஜாய் பண்ணுவார். ஸோ எங்ககிட்ட வரும்போது ஐ வாஸ் லைக் நானே ரொம்ப என்ஜாய் பண்றேன், ஆனா நரேட் பண்றதுல அவரே அவ்வளோ என்ஜாய் பண்றாரு. தட்ஸ் ஆல்சோ நைஸ் சைன். லைக் இதே எக்ஸைட்மெண்ட்டோட இதே பேஷனோட அவர் இந்த படம் டைரக்ட் பண்ண போறாரு. அண்ட் அவருக்கு அந்த ஸ்கிரிப்டே இன்சைட் அவுட் பை ஹார்ட். இந்த படத்துல நிறைய ஆக்சுவலி லாஜிக்கல் கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும். அதெல்லாம் நான் ஸ்கிரிப்ட் கேட்கும்போது எனக்கே தோணும் இது இப்படி நடக்குமா, இப்படி நடக்க முடியுமா. ஆனா அந்த கொஸ்டின்ஸோட ஆன்சர்ஸ் எல்லாமே இந்த ஸ்கிரிப்ட்லேயே இருக்கு. இந்த படத்திலே அவர் எல்லாம் அட்ரஸ் பண்ணியிருக்காரு. ஈவன் ஆஃப்டர் அதுக்கப்புறம் நான் எஸ் சொன்னதுக்கப்புறம் படம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அதில் கூட இப்போ வேர்ல்டு எப்படி சேஞ்ச் ஆகிருக்கும் அந்த சேஞ்சஸ் கூட வருத்தி ஹீஸ் மேட் இட் ஆஸ் கரண்ட் ஆஸ் ப்ரெசன்ட் ஆஸ் பாசிபிள் திஸ் ஃபில்ம். ஸோ எனக்கு இப்போது ஐ எம் வெரி ஷுர் இது ஒரு ரொம்ப ரெலவெண்ட்டான சப்ஜெக்ட். இது இப்போவும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். ஐ நோ ரொம்ப நிறைய டிலேஸ் வந்திருக்கு படத்தில். பட் எல்லாத்துக்குமே ஒரு கரெக்ட் டைமிங் இருக்குன்னு நான் பிலீவ் பண்ணிட்டு வர்றேன். ஸோ ஐ திங்க் February 28 தான் எங்களோட ஐ திங்க் டெஸ்டின் டேட். நீங்கள் எல்லாரும் இந்த படம் பார்க்கணும். இதுக்கு குரூப்பாக சேர்ந்து பார்த்து தான் ஐ திங்க் இந்த படத்தில் த்ரில்ஸ் சஸ்பென்ஸ் எலிமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபுல்லாக ஆக்சுவலி என்ஜாய் பண்ணுவீங்க. இது ஐ டோன்ட் திங்க் இந்த ஒரு ஸ்ட்ரீமிங் இல்லைன்னா ஒரு ஃபியூச்சரில் நீங்கள் ஃபோனில் எங்கேயாவது தனியாக பார்க்கும்போது அந்த அவ்வளோ என்ஜாய்மெண்ட் இருக்காது. யூ ஹேவ் டு ஷேர் இட் வித் பீப்புள். நீங்கள் எல்லாம் சேர்ந்து ரியாக்ட் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு படம். அண்ட் மசாலா காஃபி அண்ட் ஹர்ஷ்வர்தன் டன் சம் ஃபேபுலஸ் மியூசிக் ஃபார் த ஃபிலிம். ஐ திங்க் அது படத்தை நிறைய எலிவேட் பண்ணுற மாதிரி மியூசிக் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸோ பிக் தேங்க்ஸ் டு த ப்ரொடியூசர்ஸ். தேசிங் சொன்ன மாதிரி தே ஹவ் நாட் ஒரு விதத்துலையும் இந்த படத்தில் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணல. நம்ம ஐ திங்க் ஹவ் வி ட்ரீம்ட் ஆஃப் த ஃபில்ம் அப்படியே பண்ணுறதுக்கு அவங்க வசதி கொடுத்துருக்காங்க. அண்ட் வயகாம் ஐ திங்க் அவங்க படம் பார்த்துட்டு டு பை த ஃபில்ம் அதுலேயே எங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடன்ஸ் வந்தது. ஸோ இனிமே ஐ திங்க் இட்ஸ் அப் டு தி ஆடியன்ஸ். ஸோ யா, தேங்க்யூ. கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் கேக்குதா? ஓகே, ஆல்ரைட். ஆக்சுவலி எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல. ஐ ஸ்டார்ட் வித் மை டைரக்டர் பிகாஸ் அவரால் தான் நான் இங்கே நிற்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் தேசிங். இது ஒரு பெரிய பிக் ஆப்பர்ச்சுனிட்டி. கனவு மாதிரி இருக்குது, பட் உண்மையாலுமே இங்கே நிற்கிறேன். தேங்க்ஸ் லாட் ஃபார் எவ்ரி திங். அண்ட் தென் மை கோ ஸ்டார்ஸ், தேங்க்யூ ரக்ஷன், ரித்து அண்ட் டிக்யூ. வெரி ஸ்வீட். எல்லாரும் சொல்கிறதா தான் இருக்கும், ஆனால் சொல்லிக்கிட்டே இருக்கணும் பிகாஸ் இஸ் வெரி ஸ்வீட். ஐ டிசர்வ் டு நோ தட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி திங். அண்ட் கௌதம் சார், அவர் கூட ஒர்க் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய கிடைச்சிருக்கு ஆஸ் அ டிசைனராக. இந்த படத்தில் அவருக்கு ஸ்டைலிங் பண்ணியிருக்காரு. அது ஒரு ஆட் ஆன் ஹாப்பினஸ் எனக்கு. தேங்க்யூ சார். அண்ட் டிஓபி என் ஃபோட்டோ பார்த்து அவர் தான் ஃபஸ்ட்டு தேசிங் கிட்ட காமிச்சது. ஸோ அவருக்கு நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். So thanks everyone and my producer Anto Joseph sir, ellarkum romba nandri, presskum romba nandri. Thank you so much. Hello everyone, ellarkum vanakkam. This is all the Tamil I can speak for today, but the next time I promise I'll speak a little in Tamil.
This is my first press meet in Chennai, so a big hello to all the media that's present here. My first big release in Tamil, so I'm really looking forward to it. I'd like to start off by thanking our producers, Mr. Anto Joseph and Viacom 18. A big thank you to Desing, our director, for giving me such a nicely written character. He's put in a lot of love, hard work, and time into this film, and I wish him all the success. Dulquer, everybody's favorite. What do I say about him? One of the most nicest people I work with. I wish I had at least 10% of the charm that he has. But it's been an absolute pleasure working with him. Raskshan and Niranjani, I think they complete our characters. It's their debut on the silver screen, so I wish them all the very best. Our cameraman, Bhaskar, one of the most hardworking technicians I've seen. He's the reason behind all the stunning visuals. He's brought in a lot of freshness to the film. Masala Coffee, the band has given a fantastic album, a lot of variety in the album, and I'm pretty sure everybody will love their music. I'd like to thank the AD team as well, the production team. One of my best work experiences. This film is very close to my heart. இந்த மேடையை வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் நன்றி சொல்லியே ஆகணும். ஏன்னா கண்டிப்பாக வந்து டிவியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது படம் நடிக்கணும்னு எனக்கு ஒரு பெரிய ஆசை இருந்துச்சு. அதுக்கான கரெக்டான வாய்ப்பு தேடிட்டு இருக்கும்போது தேசிங் எனக்கு கண்ணில் நான் பட்டிருக்கேன். ஸோ அவர் தான் ஃபர்ஸ்ட் இந்த படம் விஷயமா என்கிட்ட கால் பண்ணி பேசியிருந்தாங்க. அப்படி வந்த வாய்ப்பு கண்டிப்பாக தேசிங் அண்ணன் தேங்க்யூ ஸோ மச். எனக்கு வந்து இந்த படத்தில் இவ்வளோ பெரிய இடம் கொடுத்துருக்கீங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் அதுக்கப்புறமா தேங்க்ஸ் சொல்லணும்னா கண்டிப்பாக இட்ஸ் துல்கர். டே ஒன்லேருந்து ரொம்பவே தெரிலங்க, நான் புதுசாக நடிக்க வந்ததுனால திரும்ப அதுதான் சொல்கிறேன். தாண்டி இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்கன்னு சொல்லி தெரில, எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டு ஒரு தம்பி மாதிரி பார்த்துக்கிட்டு தான் சொல்லணும். அண்ட் தேங்க்ஸ், யாரோ எனக்காக கை தட்டினாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாஸ்கர் அண்ணன் ஒரு டிஓபி வந்து நான் சும்மா ஷூட்டிங்கை வெளிலேருந்து வேடிக்கை பார்த்துருக்கோம், இன்டர்வியூ எடுக்க போவோம் அப்படிதான் பார்த்துருக்கோம். பட் ஒரு ஃபுல் படத்துல ஒரு 70 நாள் ஷூட்டிங்ல ஒருத்தர்கிட்ட திட்டே வாங்காம இருந்தேன்னா அது பாஸ்கர் அண்ணா மட்டும்தான் இருக்கும், அவர் கோவமே வராது. தேங்க்யூ பாஸ்கர் அண்ணா, ரொம்ப பொறுமையா எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்கீங்க. அண்ட் அதை தாண்டி கௌதம் சார், ஆக்சுவலி தெரில இந்த படம் ஃபர்ஸ்ட் டே ஷூட்ல வந்து நான் ஐ மீன் சார் வர அன்னைக்கு வந்து நான் கொஞ்சம் பதட்டமா தான் இருந்தேன். இன்னைக்கு சார் வராருன்ட்டு சார் வந்துட்டு சொல்லு ரக்ஷன் எப்படி இருக்க அப்படின்னாரு. ஸோ சாருக்கு நம்ம பேர் தெரியும் அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். எனக்கு வேற என்ன பேசணும்னு தெரியலங்க. தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பா உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும் நம்புறேன், என் கேரக்டர் உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். கண்டிப்பா படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல். ஒரு ஆக்டரா ஒரு ஜேர்னி டே ஸ்டார்ட் ஆயிருக்கு. ரொம்ப பிளான் பண்ணிலாம் வரல. என்னுடைய படங்களில் சின்னதாக செலிப்ரேட் பண்ணுன்றதுக்காக அப்பப்போ ஏதாவது ஒரு ஷார்ட்டில் வருவேன். எனக்கு தேசினுடைய மீட்டிங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு 6 months-ஆக என்கிட்ட பேசி ஃபோனில் மெசேஜ் பண்ணி என்னை வந்து ஆஃபீஸில் மீட் பண்ணார். எஸ்ஜே சூர்யாவுக்காக தான் இந்த ஸ்கிரிப்ட் நான் எழுதினேன். பட் சமா அவர் வந்து ஹீரோவாக தான் நான் பண்ணுறேன், எனக்கு சோலோவாக இருந்ததை கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் அவர் பண்ணல, நீங்கள் பண்ணி நல்லாயிருக்கும் அப்படின்னு என்கிட்ட கேட்டார். நான் பெருசாக கதை கேட்கல, ஒரு இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு லைன் மட்டும் தான் சொன்னார். ஐ சார் நான் பண்ணுறேன் தேசிங், ஐ ஜஸ்ட் லைக் த வே you're narrating and the way you approach me, I like it, I'll do it. And Dulquer was the hero of the film, so எனக்கு தெரியும் Dulquer கதை கேட்டிருப்பாரு, அவருக்கு பிடிச்சதான் அவர் படம் பண்ணுறாரு. I followed Dulquer's work, so அவர் கண்டிப்பாக ஒரு நல்ல கதை தான் சூஸ் பண்ணியிருப்பார் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது. And Anto Joseph sir was the producer. அவரும் எனக்கு ஃபோன் பண்ணி பேசினார். So it was a nice team, it was a young team. And இது பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஒரு 10 to 15 days ஷூட் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். சென்னை, டெல்லி எங்கெல்லாம் என்னை கூப்பிட்டு போய் ஷூட் பண்ணாங்க. அண்ட் ஐ ஹேட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது செட்ஸில். யங் டீம், ரொம்ப ஆனஸ்டாக ஒர்க் பண்ணாங்க எல்லாருமே. அது ஏன் சொல்றேன்னா சில படங்கள் நடக்காது, பட் இது ரொம்ப ஆனஸ்டாக ரொம்ப டிசிப்ளினாக ஒர்க் பண்ணாங்க. அண்ட் இட் வாஸ் ஆல்சோ ஃபன் ஆன் த செட்ஸ், இன்ட்ராக்டிங் வித் தீஸ் யங்ஸ்டர்ஸ் அண்ட் ஒர்க்கிங் வித் தெம். ஐ லைக் தேர் விஷன். அதுக்கப்புறம் நான் விஷுவல்ஸ் பார்த்தது வந்து டப்பிங் பண்ணும்போது மட்டும்தான். அவர் காமிச்ச விஷுவல்ஸ் எனக்கு பிடிச்சது, என்னோட சீன்ஸ் மட்டும் நான் பார்த்து டப் பண்ணேன். அண்ட் Dulquer, it was a pleasure interacting with you on the sets and of the film. Ritu என்னுடைய படத்தில் ஏற்கனவே தினேஷன் படத்தில் அவங்க ஹீரோயினா பண்ணியிருக்காங்க, ஸோ ஐ நோ ஹர். நிரஞ்சனி என்னுடைய
படங்களில் காஸ்டியூம் டிசைனராக அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க நல்லி ஸ்ரீராமோட. ஸோ ஐ நோ ஹிஸ் டீம். ரக்ஷன் வாஸ் நைஸ் இன்ட்ராக்டிங் வித் ஹிம். ரொம்ப he took care of me. அதாவது ஒரு ரொம்ப ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமராக பேசி என்னை வந்து he took care of me on the sets. So I want to thank the team actually for having me over and even for calling me here. ஒரு ஜேர்னி ஒன்று ஸ்டார்ட் ஆகுது. எல்லா டோர்ஸும் நிறைய டோர்ஸ் திறக்கும் போது நம்ம அந்த டோருக்குள்ளே போய் தான் ஆகணும் அப்படின்னு ஒரு தாட் எனக்குள்ளே இருக்கு இப்போலாம். ஸோ ஐம் ஜஸ்ட் பர்சியூங் தட். ஐ ஹோப் தே ஆர் ஹாப்பி வித் வாட் ஐவ் டன் ஃபார் த ஃபில்ம் and I'm sure this film will really do well. Thank you so much. பிரஸுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். இது வந்து இது சும்மா ஒரு சம்பிரதாயமாக சொல்ல, ஏன்னா நம்ம வந்து ஒரு படம் பண்ணுறோம், கனவுகளோட வரோம். அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது போஸ்டர் ஓட்டுற டைமில் தான் நம்ம பேர் வந்து எங்கேயாவது வெளியே தெரியும், நம்ம சினிமாவுக்கு வந்துட்டோம், இல்லைன்னா தேட்டரில் பார்க்கும்போது தெரியும். அதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணும்பொழுதே இந்த படத்தை இயக்குகிறார் தேசிங் பெரியசாமி அப்படின்னு சொல்லி முதல்ல கொண்டு போய் சேர்க்கறது வந்து பிரஸ் தான். படம் வரதுக்கு முன்னாடியே எங்களை வந்து டைரக்டராக ரெக்கக்னைஸ் பண்ணி நாங்கள் எதுக்காக வந்தோமோ, எந்த ஃபேமுக்காக வந்தோமோ அதை ரெஜிஸ்டர் பண்ணி கொண்டு போய் சேர்க்கறது. முதலே பேப்பரில் பார்த்துட்டு ஃபோன் பண்ணுவாங்க, வந்துருச்சுடா பேர் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ரொம்ப ரொம்ப நன்றி பிரஸுக்கு. இந்த படம் வந்து கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் கதை ரெடி பண்ணி அது ஒரு பெரிய ஜேர்னி. ஒரு அபிஷேக் சொன்ன மாதிரி எல்லா முதல் பட இயக்குனரும் எவ்வளோ கஷ்டத்தை சந்திச்சு அந்த படத்தை பண்ணுவாங்களோ அதே கஷ்டத்தை தான் நானும் பட்டேன். ஒன்றும் ஸ்பெஷலாக எதுவும் பட்டில்லை. ஸோ அதனால் அந்த ஜேர்னி தாண்டி இந்த படத்தை பற்றி நான் தேங்க்ஸ் சொல்லணும்னா, நான் கதை ரெடி பண்ணதே வந்து துல்கர் அவர்களுக்கு தான் பண்ணேன். பண்ணிவிட்டு எனக்கு வந்து ஆப்ஷன் கஷ்டமாகவே இல்லை. 4-5 ஹீரோ ஆப்ஷன் வச்சுட்டு தேடணுன்னா கஷ்டமாக இருக்கணும். ஒரே ஆப்ஷன் இருந்தது, அவரே போய் அவரே தேடி பிடிச்சதுனால எனக்கு அவர் ஈஸியாக உள்ளே வந்துட்டார். அவர் உள்ளே வந்ததுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக ரொம்ப ஈஸியாக துல்கர் படம் அவர் வந்து சூஸ் பண்ணியிருந்தாருன்னா அந்த சப்ஜெக்டில் வந்து சம்திங் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும், யூனிக்காக தான் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் ஒவ்வொருத்தராக வந்தாங்க. இந்த படத்தில் நடித்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. பெல்லிச்சுப்புழு பார்த்துட்டு ரித்து வர்மா அவங்கள வந்து ஹீரோயினாக காஸ்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் அவர் கூட துல்கர் கூட வந்து ஒரு ஃப்ரெண்டாக வர ரோலுக்கு வந்து ரெகுலர் ஒரு ஹீரோ காமெடியன் அந்த ஃப்ளேவரில் இல்லாமல் ஹீரோ கூட ஒரு குட் லக்கிங் 2 பேருமே நல்லா இருப்பானுங்க. அதை ஒருத்தன் ஹியூமராக பேசுவான் அப்படிங்கிற மீட்டரில் தான் எங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் கேரக்டர் தேவைப்பட்டுச்சு. அதுக்கு வந்து ரக்ஷன் விஜய் டிவிலேருந்து ஒரு கரெக்டான சாய்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவனை அப்ரோச் பண்ணியிருந்தோம். அவன் ஆல்ரெடி ஒரு பாப்புலாரிட்டி கெயின் பண்ணி வச்சிருந்தான், அதை நாங்கள் இந்த படத்துக்காக பயன்படுத்திக்கிட்டோம். அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணாக வந்து நடிக்கணும், அவங்க வந்து வேற ஒரு ஃப்ளேவரில் இருக்கணும், கலர் கொஞ்சம் டஸ்கியாக, நம்ம ஊர் பொண்ணா கொஞ்சம் பார்க்க ஒரு போல்ட் லுக்கிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்பொழுது டைரக்டர் அகத்தியன் சாருடைய டாக்டர் நிரஞ்சனி அகத்தியனோட ஃபோட்டோ, அவங்க ஒரு ஸ்டைலிஸ்ட், அவங்க அந்த ஃபோட்டோ பார்த்தோம். பட் அவங்க ஸ்டைலிஸ்ட்டுங்கிறதுனால நடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் அவங்க ஐடியாவே இல்லை. அப்புறம் அவங்கள நடிக்க வச்சு இந்த படத்துக்கு 2 வேலையும் பார்த்துருக்காங்க. ஸ்டைலிஸ்டாகவும் ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஆக்டர்ஸாகவும் ஒர்க் பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கௌதம் சார் சொன்ன மாதிரி நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேசிடுறேன் இன்னைக்கு, சாரி. கௌதம் சார் வந்து நான் வந்து அவர்கிட்ட நான் என்ன சொன்னேன்னா, சார் நான் வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரி கேரக்டர் எழுதில்லை சார், நான் யாரை வேணா வச்சு அந்த கேரக்டர் வந்து தூக்கி நிறுத்துறதுக்கு நான் ரொம்ப ஒரு ஆர்டினரியான ஒரு தின்னான ஒரு கேரக்டர் தான் எழுதியிருக்கேன். யாராவது ஒருத்தர் ஸ்பெஷலாக வந்து அந்த கேரக்டர் சூப்பராக தெரியும் அப்படின்னு சொன்னேன். உண்மையாகவே அவர் இந்த படத்துக்காக பண்ணது வந்து ஹெல்ப் தான். நான் நிறைய இன்ட்ராக்ஷனில் சொல்லியிருந்தேன். அவர் நினைச்சிருந்தா அவர் நான் வந்து ஒரு முழு நேரம் நடிகராக வரப்பா இந்த படத்தில் அப்படின்னு அவர் டிசைட் பண்ணி அனௌன்ஸ் பண்ணியிருந்தா, அவரை புக் பண்ணி வரவேற்கிறதுக்கும் நடிக்க வைக்கிறதுக்கும் பெரிய பெரிய படங்களில் பெரிய சம்பளத்தை கொடுத்து கூப்பிடுறதுக்கு எல்லாருமே தயாராக இருக்காங்க. ஆனால் என்னுடைய முயற்சி, ஃபர்ஸ்ட் படம் ஒருத்தன் பண்ணுறான், அவனுக்கு இந்த படத்தில் நம்ம பண்ணால் அவனுக்கு ஒரு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பல ப்ரெஷர் அண்ட் பிரச்சனைகளுக்கு நடுவில் இதை பண்ணி கொடுத்தாரு. அவருக்கு வந்து நான் நன்றி தான் சொல்லணும். கௌதம் சாரை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு பண்ண மிகப்பெரிய உதவி இது அவர் நடித்தது. இன்னைக்கு நீங்கள் நம்ம ட்ரெய்லர் பார்க்குறோம், அதில் வந்து அவருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அப்படி இருக்கு. கௌதம் சார் நடிக்கிறார், அவர் நடிக்கிறார், என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்க்கணுன்னு ஒரு ஆர்வம் தூண்டுறாங்க அப்படின்னா நிச்சயமா வந்து அதுக்கு நான் என்ன சொல்லணும்னே தெரியல. இன்னைக்கு இந்த ப்ரெஸ் மீட்க்கு வந்தது, இது எல்லாமே வந்து அவர் எனக்காக பண்ண ஒரு உதவி தான். என்னன்னே தெரியல ஏன் அதெல்லாம் பண்ணாருன்ட்டு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நான் அவருடைய மிகப்பெரிய அதெல்லாம் நான் அவர்கிட்ட பர்சனலாக பேசி காமிச்சிருக்கேன். அவருடைய பட டைலாக் எல்லாமே பேசி காமிச்சிருக்கேன். நிறைய ஃபேன் பாய் மொமெண்ட் இருந்தது எங்களுக்குள்ள. அப்புறம் துல்கர் வந்து ஆஸ் அன் ஆக்டரா வந்து ஒரு 25 படம் நடிச்ச ஆக்டரை வந்து நம்ம என்ன சொல்ல முடியும், ஃபர்ஸ்ட் பட டைரக்டரா அப்படி பண்ணாரு இப்படி பண்ணாருன்ட்டு. அதை தாண்டி சில விஷயங்கள் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் வந்து ஜென்யூனா எழுதிடுறோம், அதுல வந்து ஹீரோ இவ்வளோ இருக்கணும், கூட இருக்க ஃப்ரெண்டும் அவ்வளோ இருக்கணும், ஃபீமேல் லீட் இருக்கணும், இன்னொரு பொண்ணும் அவ்வளோ இருக்கணும்னு சொல்லி நம்ம எழுதிடுறோம். ஆனால் அதை வந்து நம்ம ஒரு மெட்டீரியலைஸ் பண்ணும்பொழுது நிறைய தலையீடுகள் நிச்சயமா நமக்கு வரும். ஏன் இந்த கேரக்டர் இவ்வளோ தூரம் வருது, ஏன் இந்த கேரக்டர் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நிச்சயமா சில விஷயங்கள் சில பேர் சஜஷன் சொல்லுவாங்க. நம்ம அதை மாற்ற வேண்டியது இருக்கும். நம்மளோட ஸ்கிரிப்டோட ஷேப்பே மாறும். ஆனால் அவர் ஒன்ஸ் அந்த ஒன்றரை மணி நேரம் நரேஷன் கேட்டுட்டு ஓகே சொன்னதுக்கப்புறம் ஒரு நாள் கூட அந்த கேரக்டர் கம்மி பண்ணுங்க, அவன் ஏன் இவ்வளோ வரான் ஸ்க்ரீனில், அவனுக்கே இவ்வளோ சூப்பர் காஸ்டியூம் கொடுத்துருங்க, அந்த இதில் ஏன் அவன் சன்கிளாஸ் போட்டு 48 ஃப்ரேம்ஸில் நடந்து வரான் அப்படிங்கிற எந்த கேள்வியுமே கேட்டது கிடையாது. இன்ஃபேக்ட் ஒரு நாள் வந்து ரக்ஷன் அண்ட் நிரஞ்சனி அவங்க 2 பேருக்கு தான் சீனு. அவருடைய கால் ஷீட்டை கிளம்பி ஈசிஆர் வரைக்கும் வந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்டாக நிற்கணும். இவங்க டைலாக் பேசிட்டு இருக்கும்போது இன்ஃபேக்ட் அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் நின்றுட்டு இருப்பார்ல பாஸ்கர், இவங்க பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்டாக நிற்கணும். ஒன் டே ஃபுல்லாக எந்த வித கம்ப்ளைண்ட்டும் இல்லாமல் வந்து நின்று நடிச்சு கொடுத்துட்டு என்கரேஜ் பண்ணிட்டு போவார். அவ்வளோ ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து இன்னொரு ஆர்டிஸ்ட்டுக்கு எப்படி கொடுக்க முடியும்? ஒரு இன்செக்யூர்டு ஃபீல் இல்லை, அவன் ஸ்கோர் பண்ணுறானேங்கிற ஃபீல் இல்லை.
அதே மாதிரி டெல்லியில் வந்து நாங்கள் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்பொழுது அவருக்கு இந்த ஹீரோயிசம் சீன்லாம் வச்சா கொஞ்சம் ஷையாக ஃபீல் பண்ணுவார். அந்த மாதிரி சில சீன்லாம் வைக்கிறோம் நாங்கள். அவர் நடந்து அப்படியே 48 ஃப்ரேம்ஸை கண்ணாடி போட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆஃப்டர்நூன் ஷூட் முடிச்சுட்டு ரக்ஷன் சொல்கிறேன், மச்சி நான் கிளம்புறேன். எங்கடா போகிறேன் அப்படின்ட்டு. இல்லை உனக்கு மட்டும் தான் சீன். என்ன சீன் இது? அதான் அந்த இன்டர்வியூ அந்த இது ஹீரோயிசம் பிளான் பண்ணாங்க. நீ ஏன் இல்லை இதில்? நீ வா, ஏன் நம்ம 2 பேரும் தான் இருந்தோம், நீயும் இந்த சீனுக்கு வாங்குறாரு. அவருக்கு வச்ச ஒரு பில்டப் சீன்ல இவனை வர சொல்றாரு. இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அநியாயம். எப்படி இப்படி பண்றாங்க அப்படின்னே தெரியல. அவருடைய அந்த ஒரு பெருந்தன்மை தான் வந்து இந்த படத்துக்கு வந்து இவ்வளோ அழகா நான் நினைச்ச படத்தை எடுக்க முடிஞ்சது காரணம் வந்து நிச்சயமா அவருடைய பெருந்தன்மை. அதே மாதிரி அவருக்கு கால் உடஞ்சிருந்தது இந்த படத்துடைய டைம்ல. நமக்கு எப்பயுமே கால் உடஞ்சி வந்த உடனே ஒரு அக்கறை இருக்கும். ப்ரோ பார்த்து பொறுமையா, ஒன்றும் பிரச்சனை, க்ளோஸ் அப் மட்டும் வச்சு எடுத்துக்கிறேன்னு இருக்கும். ஆனா நம்ம மானிட்டர் வச்சோடனே நம்ம மாறிடுவோம். ப்ரோ அப்படியே வேகம் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா வாங்களேன், குதிங்களேன் அப்படின்னு. அவருக்கு கால் உடஞ்சிங்கிறத நம்ம உடஞ்சிடுச்சுங்கிறத நம்ம மானிட்டர்ல பார்க்கும்போது தெரியாது, நம்ம அதை ஃபீல் பண்ண மாட்டோம். ஆனா அன்னைக்குன்னு பார்த்தா ஒரு அந்த ஸ்கெடியூல்னு பார்த்தா ஒரு ரன்னிங் இருக்கு, சேசிங் இருக்கு, ஓடுற கார்ல இருந்து இறங்குற ஷாட் இருக்கு. நீங்க படம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட சொல்ல மாட்டீங்க அதெல்லாம் ஒரு ஃப்ராக்சர் ஆன டைம்ல ஷூட் பண்ணதுன்னு சொல்லிட்டு. அவ்வளோ டெடிக்கேட்டடா அந்த பெயின் எல்லாம் பொறுத்துக்கிட்டு சூப்பரா பண்ணி கொடுத்தேன், அருமையா பண்ணி கொடுத்தேன். இந்த படத்துடைய நிறைய இந்த படத்துல ஒரு டிராவல் இருக்கு. ஆக்சுவலி இது டிராவல் மூவி கிடையாது. இதுல படத்துல ஒரு டிராவல் இருக்கு. கதையே இங்க நகர்ந்துட்டு போவோம். அதனால நிறைய லொகேஷன்ஸ் நமக்கு தேவைப்பட்டுச்சு. கோவா, பாண்டிச்சேரி, புனே, டெல்லி, மேகாலயா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டைரக்டர் நான். நம்ம நினைக்கிற லொக்கேஷன் நம்ம படத்தில் நம்ம போய் ஷூட் பண்ணுறோம் அப்படின்னா அது காரணம் வந்து முக்கியமாக ப்ரொடியூசர் தான். அவர் வந்து நீ கோவா போகாத, பாண்டிச்சேரியிலே எடுத்துரு, டெல்லி போகாத, இங்கெங்கேயா சீட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தோம்னா நமக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. ஆனாலும் என் மேலே நம்பி எங்கே போகணும், பூனே போகணுமா, சரி போயிட்டு வாங்க. டெல்லி போகணுமா, 7 நாள் ஸ்கெடியூல் போயிட்டு வாங்க. மேகாலயா டியூ டு வெதர் நாங்கள் 2 டைம் போவோம், சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இது எல்லாத்துக்குமே நான் அலோவ் பண்ணி இந்த சப்ஜெக்ட் மேலே நம்பி ஒருத்தன் கனவு கண்டுட்டான். அந்த கனவு ட்ரீம் ஆகணும்னு சொல்லி எனக்கு சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆண்டோ ஜோசப் சார், அவருக்கு வந்து நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த படத்தை வாங்கி அதை இன்னும் கொஞ்சம் பெரிய லெவலில் வந்து அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக உள்ளே வந்திருக்க வயாகாம் 18 அதோட சிஓஓ அஜித் அந்தாரே, அவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் என்னுடைய கேமராமேன் பாஸ்கர், அவரை மாதிரி ஒரு அம்புலான பர்சன் நீங்கள் பார்க்கவே முடியாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எவ்வளோ பெரிய ஈகோயிஸ்டிக் பர்சனை கொண்டு போய் அவர்கிட்ட விட்டாலும் ஃப்ரெண்ட் ஆகிடுவான். பாஸ்கர் நல்லவனா இருப்பான். அவ்வளோ ஒரு நல்ல மனிதர் அவர். அவ்வளோ ஒரு அருமையான மனிதர் அவர். என்னன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டான ஒரு கேமராமேன் நீங்கள் பார்க்க முடியாதுங்க. லைட்லாம் ரொம்ப கம்மியாக கொடுப்பாரு. நான் சம்டைம்ஸ்லாம் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் ரேஞ்சுக்கு சொல்லியிருக்கேன். அதனால நான் ப்ரொடியூசர்னால எங்களுக்கு அந்த இடத்துல அப்படி பண்ணால் போதும்னு எங்களுக்கு இருந்துச்சு. அந்த டைம்லலாம் கூட வந்து எப்படி தேசி இதில் போய் என்ன செய்ய சொல்கிறீங்கலாம் கேட்டதே இல்லை. இதுதான் லிமிட்டட் சோர்ஸா, வாங்க பண்ணலாம் அப்படின்ட்டு எக்ஸ்ட்ராடினரி ஒரு அவுட்புட் கொடுப்பாரு. எல்லா ப்ரொடியூசரும் கவனிக்க வேண்டிய ஒரு கேமராமேன் நிச்சயமா பாஸ்கரன். அது இந்த படம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அண்ட் ஐ திங்க் எல்லாரையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். எடிட்டர் பிரவீன் ஆண்டனி, நான் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஸ்டோரி போர்ட்லாம் போட்டுட்டு ஷூட்டிங் போயிருந்தேன். அதனால் நான் என்ன நினச்சேன், நம்ம தான் ஸ்டோரி போர்ட் போட்டுட்டுமே அதை ஒட்டி கொடுக்குறது தான் எடிட்டரோட வேலைன்னு நினச்சிருந்தேன். ஒரு எடிட்டரும் படத்தை டைரக்ட் பண்ணுவாங்கிறத நான் இப்போ தான் இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவருடைய இன்புட், சவுண்ட் டிசைன்லாம் அவர் பண்ணது தான் இந்த படத்தில். அப்புறம் என்னுடைய உதவி இயக்குனர்கள், என்னுடைய துணை இயக்குனர்கள், அவங்க இல்லாட்டி இந்த படம் நிச்சயமாக கிடையாதுங்க. என்னையே சின்சியராக வேலை வாங்கினது அவங்க தான். என்ன இந்த ஷார்ட் முடிக்கணும், டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ உழைச்சிருக்காங்க. இருக்கிறதுலே வந்து எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் உழைக்கிறது வந்து உதவி இயக்குனர்கள் தாங்க. நான் இந்த படத்தில் வந்து இந்த படம் நல்லா இருந்தால் என்னோட லைஃப் அடுத்த கட்டத்துக்கு போகும். இங்கே இருக்க எல்லாருக்குமே அவங்களோட லைஃப் அடுத்த கட்டத்துக்கு போகும். இது மூலியமா எங்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் நாங்கள் இன்னொரு இடத்துக்கு போகிறோம். அந்த உதவி இயக்குனர்கள் அங்கேயே தான் இருக்க போகிறாங்க. மறுபடியும் அவங்க இன்னொரு படத்துக்கு இதே கஷ்டத்தை தான் பட போகிறாங்க அவங்க இயக்குனர் ஆகிற வரைக்கும். ஸோ எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாமல் உழைக்கிற அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய அக்ஸ்ரா தேங்க்ஸ்ரா, தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இல்லாட்டி இந்த படம் பாசிபிளே கிடையாது. அண்ட் போதும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். எல்லாரும் பாருங்கள். இந்த படம் வந்து வெறும் ஒரு ரொமான்ஸ் படம் கிடையாது. அதை தாண்டி ஒரு த்ரில்லர் எலிமெண்ட் இந்த படத்தில் இருக்குது. ஒரு சர்ப்ரைசஸ் இருக்குது. அப்படியே கதை நகர சில விஷயங்கள்லாம் உங்களை எக்ஸைட் பண்ணும் அப்படின்னு நம்புகிறோம். படம் பாருங்க, நிச்சயமா பிடிக்கும். அதுக்கப்புறம் இன்ஃபேக்ட் இந்த படத்தை பொறுத்தவரை எங்களுக்கு மிகப்பெரிய ஆசையே என்னன்னா, இந்த படம் ரிலீஸுக்கு அப்புறம் நம்ம நிறைய பேசலாமே, இன்னும் சூப்பரா ஜாலியா டிஸ்கஸ் பண்ணலாமே நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது எங்களோட ஆசை. அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நன்றி.